வணக்கம். மூன் செய்திகள். நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து வரும் லோக் ஆவாஸ் யாத்ரா அகில உலக குழுவினர் திருச்சி வந்தடைந்தனர். வாழ்க்கை தரம் உயரவும் வீட்டு வசதி சிறப்புறவும் இந்தியாவின் பல மாகாணங்களுக்கு குடியிருப்பு திட்ட யாத்திரை குழுவினர் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். டெல்லியில் இருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்கிய இந்த குழுவினர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று தற்போது திருச்சி வந்தடைந்தனர். டெவலப்மெண்ட் ஆர்கனைசேட்டிவ் அமைப்பின் திட்ட மேலாளர் ரிஸ்வான் உஜ்ஜமான் மற்றும் துணை மேலாளர் தாரா நிர்மன் உட்பட சுமார் 20 பேர் கொண்ட குழுவினர் திருச்சி அல்லூர் சேவை அமைப்பின் பெர்ரோ சிமெண்ட் துறையில் கட்டப்பட்டுள்ள அண்ணா நகர் உழவர் சந்தையை பார்வையிட்டனர். மேலும் ஸ்கோப் நிறுவனத்தின் சார்பில் முசிறியில் செயல்படும் சுற்றுச்சூழல் கழிப்பறை மற்றும் சேவை சிறுகமணி கிராமிய கட்டிடக்கலை தொழில்நுட்ப மையங்களையும் பனையூரில் கட்டப்பட்டுள்ள வீடுகள் கழிப்பறைகளையும் பார்வையிட்டனர். சிறுகமணி பெர்ரோ சிமெண்ட் கட்டுமான பணியில் மகளிர் ஈடுபட்டுள்ளதை பாராட்டி பேசிய திட்ட மேலாளர் ரிஸ்வான், இந்தியாவிற்கே முன்மாதிரியான திட்டங்கள் திருச்சியில் செயல்பட்டு வருகிறது என கூறினார். மேலும் கால்நடை பம்ப் மூலம் தண்ணீர் இறைக்கும் தொழில்நுட்பம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அமைப்பின் செயல்பாடுகள் குறித்து திருவனந்தபுரத்தில் நடக்கும் தேசிய அளவிலான கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வேண்டும் என சேவை இயக்குநர் கோவிந்தராஜன் அவர்களை கேட்டுக் கொண்டனர். தமிழக அரசின் கலைஞர் வீட்டு வசதி திட்டத்தை பாராட்டி பேசிய இந்த குழுவினர் கேரளா சென்றுள்ளனர். மத்திய ஜவுளித்துறை சார்பில் மதுரை அருகே 120 ஏக்கரில் உருவாக்கப்பட்டுள்ள ஜவுளி பூங்காவை மத்திய அமைச்சர் மு க அழகிரி திறந்து வைத்தார். மத்திய ஜவுளித்துறையின் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே தாதம்பட்டியில் உருவாக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா 120 ஏக்கர் பரப்பளவில் 100 கோடி ரூபாயில் 4 வழி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது. ஜவுளி உற்பத்திக்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் முதன்முறையாக அமைக்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா என்ற சிறப்பையும் இந்த பூங்கா பெறுகிறது. தாதம்பட்டியில் நடந்த இந்த திறப்பு விழாவில் மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் தலைமை வகிக்க மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் மு க அழகிரி ஜவுளி பூங்காவை திறந்து வைத்து பேசினார். இந்தியாவில் உள்ள 30 ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காக்களில் தமிழகத்தில் மட்டும் 8 பூங்காக்கள் உள்ளன. தென் மாவட்டங்களில் அமையும் முதல் ஜவுளி பூங்காவான இதில் 15 தொழிற்சாலைகள் வரவிருக்கின்றன. இங்கு ஏற்கனவே 5 தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன என்பதும் இவற்றில் 1000க்கும் அதிகமானோர் பணிபுரிந்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாத்து வருவதாக ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுண்டையா தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழாவை தலைமை தாங்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தா சவுண்டையா, சிறுபான்மையினர் கல்வி மற்றும் பொருளாதார ரீதியில் முன்னேற வேண்டும், சிறுபான்மையினருக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் இத்திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறுவதற்கு யாரும் முன்வருவதில்லை. குறிப்பாக பெண்களுக்காக கொண்டு வரப்பட்டுள்ள திட்டங்களில் குறைந்த அளவிலான உறுப்பினர்களே பயனாளிகளாக உள்ளனர். இதற்கு விழிப்புணர்வு மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். மேலும் கல்வி கடன், கல்வி உதவித்தொகை, மகளிருக்கான கடன், மானியத்துடன் கூடிய கடன் என ஏராளமான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. சிறுபான்மையின மக்களின் உரிமைகளை தமிழக அரசு அரணாக இருந்து பாதுகாத்து வருகிறது என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுண்டையா தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள சேதங்களை பார்வையிட வந்த மத்திய குழுவினரிடம் வெள்ளத்தால் அழுகி போன பயிர்களை காட்டி விவசாயிகள் முறையிட்டனர். தமிழகத்தில் கடந்த ஒரு மாதமாக பெய்த கனமழையால் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வெள்ள சேதம் ஏற்பட்டதில் பல லட்சம் ஏக்கர் பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கின. வீடுகள் இடிந்தும் வெள்ளத்தில் சிக்கியும் 200க்கும் மேற்பட்டோர் பலியாயினர். வெள்ள நிவாரண பணிகளை தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் தொடங்கியதுடன் மத்திய அரசுக்கும் உடனடியாக அறிக்கை அனுப்பி மத்திய குழுவை அனுப்பி வைக்கும்படி முதலமைச்சர் கருணாநிதி கேட்டுக் கொண்டதை அடுத்து மத்திய அரசு வெள்ள சேதங்களை பார்வையிட
7 பேர் கொண்ட குழுவை தமிழகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளது. உள்துறை இணை செயலர் விஸ்வநாதன் தலைமையில் அதிகாரிகள் முரளிதரன் ஆகியோரை கொண்ட குழுவினர் கடலூர் மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை ஆய்வு செய்தனர். விஸ்வநாதன் தலைமையினாலான குழுவினர் நாகை மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய குழுவினர் தலைஞாயிறு சென்று அங்கு படையாற்றங்கரை பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல்கள், குடியிருப்புகளை பார்வையிட்ட பிறகு வண்டல், குண்டூரான்வெளி ஆகிய இடங்களில் ஹரிச்சந்திரா நதி உடைப்பு காரணமாக ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்டனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அழுகிய பயிர்களை எடுத்து வந்து கண்ணீர் மல்க சேதங்களை எடுத்து கூறி ஏக்கருக்கு 15,000 ரூபாய் வரை செலவு செய்திருந்தோம். அத்தனையும் வெள்ளத்தில் போய்விட்டது. எனவே நிவாரண உதவித்தொகை உயர்த்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதேபோன்று சிதம்பரம், நெல்லை, கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் குழுவினர் பார்வையிட்டு சென்றுள்ளனர். எடுத்து காட்டினாங்க. நிறைய விவசாய சேதம் வந்திருக்கு பார்ப்போம். நேரு யுவகேந்திர அமைப்பின் திருச்சி மாவட்ட கிளை டிசம்பர் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை தேசிய ஒருமைப்பாட்டு முகாமை திருச்சி கலையரங்க வளாகத்தில் நடத்த உள்ளது. இம்முகாமில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள், கைவினைப் பொருட்கள் கண்காட்சி, படக்காட்சி, வினாடி வினா போட்டிகள், மரக்கன்று நடுதல், யோகா பயிற்சி, ஓவிய போட்டி, இளையோர் கருத்தரங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. இந்நிகழ்ச்சிகளில் ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, குஜராத், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் பங்கேற்க உள்ளன. மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேசன் காசிராஜன் தலைமையில் போக்குவரத்து துறை அமைச்சர் KN நேரு இவ்விழாவை தொடக்கி வைக்க உள்ளார். இவ்விழாவில் நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், பல்துறை வல்லுநர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்க உள்ளனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நேரு யுவகேந்திரா இளையோர் ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் தலைமையில் விழா குழுவினர் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேரு யுவகேந்திரா ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணியன் போக்குவரத்து துறை அமைச்சர் KN நேருவை சந்தித்து நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து விளக்கி அழைப்புதலை வழங்கினார். திருச்சிராப்பள்ளி மாவட்ட நேரு யுவகேந்திரா சார்பாக வருகின்ற 22/12/2010 முதல் 28/12/2010 வரை தேசிய ஒருமைப்பாட்டு முகாம் திருச்சி கலையரங்க வளாகத்தில் நடைபெற இருக்கிறது. இதனை மாண்புமிகு தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் துவக்கி வைக்க உள்ளார்கள். இந்தியா, சீனா, கொரியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள ஜவுளி தொழிலுக்கு ஏற்ற உலகளாவிய இயந்திரங்கள் கண்காட்சி கரூரில் தொடங்கியுள்ளது. உலக அளவில் வீட்டு உபயோக ஜவுளி பொருட்களுக்கு பெயர் போனது கரூர் நகரமாக இருந்தாலும் அந்த ஜவுளியை வடிவமைக்க பல்வேறு நாடுகளிலிருந்து இயந்திரங்கள் கரூருக்கு வரவழைக்கப்பட்டு ஜவுளி ஆடைகள் உருவாக்கப்படுவது என்பது இன்றும் தொடரும் நடைமுறையாக உள்ளது. இந்நிலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்ட ஜவுளி இயந்திரங்கள் கண்காட்சி கரூரில் தொடங்கியுள்ளது. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மகேஸ்வரி கண்காட்சியை திறந்து வைத்து கரூரில் 3 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த இயந்திர பொருட்கள் கண்காட்சியில் ஜப்பான், கொரியா, சீனா, இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து தையல் இயந்திரங்கள், எம்ப்ராய்டரி இயந்திரங்கள், பல வண்ண டிசைன்கள் உருவாக்கும் நவீன இயந்திரங்கள், பட்டன்களை துளையிட்டு நூதன முறையில் தைக்கும் இயந்திரங்கள் என 50 வகையான கருவிகள் இடம்பெற்றுள்ளன. உயர்தர இயந்திரங்கள் வாங்குவதற்காக கரூரில் இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் செலவு இதனால் மிச்சமாவதோடு இக்கண்காட்சி ஜவுளி உற்பத்தியாளர்களின் தொழில் தேவைகளை பூர்த்தி செய்வதாகவும் உள்ளதாக ஜவுளி ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் குமார் தெரிவித்திருக்கிறார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும்.
செய்திகள் தொடர்கின்றன. திருச்சி மாவட்ட முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் சார்பில் மார்கழி முத்தமிழ் பெருவிழாவை ஒரு வாரத்திற்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு மேலும் பெருமை சேர்த்திட திருச்சிராப்பள்ளி முத்தமிழ் கலை பண்பாட்டு மையம் மார்கழி முத்தமிழ் பெருவிழாவை வரும் டிசம்பர் 22 புதன்கிழமை முதல் டிசம்பர் 28 செவ்வாய்க்கிழமை வரை 7 நாட்களுக்கு திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள கலையரங்க வளாகத்தில் அமைந்துள்ள திறந்தவெளி அரங்கத்தில் நடத்த உள்ளது. முத்தமிழ் கலை பண்பாட்டு மைய முதன்மை புரவலரான போக்குவரத்து துறை அமைச்சர் நேரு நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கவிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேசன் காசிராஜன் தலைமை வகிக்கும் இந்த விழாவில் முத்தமிழ் வல்லுநர்கள் ராஜகோபாலன், இசை பேரரசு நடராஜன், சம்பா கல்குரா, ரேவதி முத்துசாமி, கலை பண்பாட்டுத்துறை துணை இயக்குநர் குணசேகரன் முன்னிலை வகிக்கின்றனர். முத்தமிழ் கலை பண்பாட்டு மையத்தின் செயல் தலைவர் பேராசிரியர் கோ சத்தியசீலன், செயலர் மற்றும் பொருளர் சேவை கே கோவிந்தராஜன் விழா ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். முத்தமிழ் துறையில் தேர்ச்சி பெற்ற அறிஞர்கள் பலர் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர். இசை, நாட்டியம், வழக்காடு மன்றம், பட்டி மண்டபம், கிராமிய கலைகள் என்ற தமிழுக்கு பெருமை சேர்க்கும் பல்வேறு நிகழ்வுகள் இவ்விழாவில் நிகழ உள்ளன. பண்டைய தமிழ் மண்ணில் மனம் பரப்பும் அறுசுவை உணவு திருவிழா, மகளிர் சுய உதவி குழுக்களின் கை வண்ணமிகு பொருட்கள் அரங்கம் மற்றும் பல அரிய அரங்கங்களும் இடம்பெற உள்ளன என செய்தியாளர்களிடம் பேசிய முத்தமிழ் கலை பண்பாட்டுத்துறை செயல் தலைவர் செயல் கூட்டாக தெரிவித்தனர். ஸ்பெக்ட்ரம் முறைகேடு விவகாரம் வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என மதிமுகவை சேர்ந்த நாஞ்சில் சம்பத் தெரிவித்திருக்கிறார். காலை ஜவஹர் திடலில் வாக்காளர் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் ஸ்பெக்ட்ரம் முறைகேடு குறித்த பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய நாஞ்சில் சம்பத், ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டு எழுந்ததும் ராசா தமது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்று கூறினார். ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் பொது கணக்கு குழுவால் உண்மைகளை வெளிக்கொண்டு வர முடியாது என்று குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்ற கூட்டுக்குழு மூலமே அனைத்து உண்மைகளையும் வெளிக்கொண்டு வர இயலும் என்று தெரிவித்தார். ஸ்பெக்ட்ரம் முறைகேடு தொடர்பாக பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வு வரும் தேர்தலில் எதிரொலிக்கும் என்று நாஞ்சில் சம்பத் கூறினார். மதிமுக மாவட்ட செயலாளர்கள் நிஜாம், சரவணன், அதிமுக மாவட்ட நிர்வாகிகள் கல்லூர் வேலாயுதம், காமராஜ் உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியிலிருந்து ஹஜ் பயணம் மேற்கொண்டு திரும்பியவர்களுக்கு ரயில் நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்று ஹஜ் பயணம். சவுதி அரேபியாவில் உள்ள மக்கா மதினாவிற்கு செல்லும் இஸ்லாமியர்கள் அங்கு சிறப்பு தொழுகைகள் மற்றும் கடமைகளை செய்வது வழக்கம். இந்த ஆண்டும் தமிழகத்தில் இருந்து சென்ற ஏராளமான முஸ்லிம்கள் ஹஜ் பயணத்தை முடித்து குழுவாக ஊர் திரும்பி வருகின்றனர். நெல்லை, சிந்தப்பூந்துறை, பேட்டை, மேலப்பாளையம் பகுதிகளைச் சேர்ந்த ஹஜ் பயணிகள் 20 பேர் புனித பயணத்தை நிறைவு செய்து செவ்வாய்க்கிழமை ஊர் திரும்பினர். ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். காரைக்காலில் வீடு புகுந்து நகைகளை திருடிய இளைஞனை காவல்துறையினர் கைது செய்து 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகளை கைப்பற்றியுள்ளனர். காரைக்காலில் சமீப காலமாக வீடு புகுந்து கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் காரைக்கால் போலீசார் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் மீனவ கிராமத்தில் ஒரு வீட்டில் நகைகள் காணவில்லை என புகார் வந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பாலமுருகன் எனும் 19 வயது இளைஞனை பிடித்து விசாரித்தனர். இந்த விசாரணையின் போது பாலமுருகன் 2 வீடுகளில் திருடியது தெரிய வந்தது. சுமார் 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை பாலமுருகனிடமிருந்து கைப்பற்றி குற்றவாளியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வீட்டை பூட்டிவிட்டு நீண்ட நாட்கள் வெளியில் செல்லும் பொதுமக்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தார் அந்த பகுதியில் காவல் பணியினை தீவிரப்படுத்தி திருட்டை தடுக்க முடியும் என காரைக்கால் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள மூதாட்டியை கொன்று அவர் அணிந்திருந்த கம்மல்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ஈரோடு ரோட்டில் உள்ள ராம்நகரை சேர்ந்த நல்லப்பன் மனைவி முத்துலட்சுமியை மர்ம நபர்கள் சிலர் தலையணையால் முகத்தை அழுத்தி
கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த கம்மல்களையும் செல்போனையும் திருடி சென்றுள்ளனர். கொலை நடந்த அறையில் இருந்த பீரோவை கொள்ளையர்கள் உடைத்து அதில் நகைகள் பணம் எதுவும் இல்லாததால் வேறு பொருட்கள் திருட்டு போகவில்லை. சம்பவம் பற்றி தகவல் அறிந்ததும் பெருந்துறை டிஎஸ்பி ஜெயசுப்பிரமணியம் தலைமையில் காவல்துறையினர் விரைந்து வந்து முத்துலட்சுமி உடலை பிரேத பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தற்போது புழக்கத்தில் உள்ள ரேஷன் கார்டுகள் மேலும் ஓராண்டிற்கு செல்லும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தற்போது புழக்கத்தில் உள்ள குடும்ப அட்டைகளின் பயன்பாடு 31/12/2010 முடிவடைவதால் இந்த குடும்ப அட்டைகளின் பயன்பாட்டு காலத்தை மேலும் ஓராண்டிற்கு நீட்டிப்பு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து உணவுப் பொருள் வழங்கல் ஆணையர் பாலச்சந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 31/12/2010 பிறகு ஓராண்டு காலத்திற்கு செல்லத்தக்க வகையில் தற்போது உள்ள ரேஷன் கார்டுகளில் இலவசமாக உள்தாள்களை இணைக்க அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. குடும்ப அட்டைகளில் உள்தாள்கள் இணைக்கும் பணி 20/12/2010 முதல் நியாய விலை அங்காடிகளில் மேற்கொள்ளப்படும். நடைமுறையில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் உள்தாள் இலவசமாக இணைக்கப்படும். எனவே குடும்ப அட்டைதாரர்கள் எந்தவித பதட்டமும் இன்றி அவர்களது குடும்ப அட்டைகளுக்கு உள்தாள் ஒட்டி பெற்றுக் கொள்ள வேண்டும் என தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காரைக்காலில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் 1300 வீடுகள் கட்ட முதல் தவணை மானிய தொகையை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கியிருக்கிறார். காரைக்கால் மாவட்டத்தில் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1300 வீடுகள் கட்ட முதல் தவணை தொகையாக பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் 40,000 ரூபாயை புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்ற விழாக்களில் கலந்து கொண்ட அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில் தொடர் மழையினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதால் விரைவில் அனைவருக்கும் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், சிவா, கணபதி, ஓமலிங்கம், மாரிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூரில் பார்வையற்றோருக்கான மாநில அளவிலான சிறப்பு சதுரங்க போட்டி நடைபெறுகிறது. கரூரில் பார்வையற்றோருக்கான 6ஆம் ஆண்டு மாநில அளவிலான சிறப்பு சதுரங்க போட்டி காந்தி கிராமத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற இப்போட்டியில் சென்னை, விழுப்புரம், தஞ்சாவூர், பாண்டிச்சேரி, திருச்சிராப்பள்ளி, கரூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 6 சுற்றாக பிரிக்கப்பட்டு 6 சுற்றிலும் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியினை யுகம் அறக்கட்டளை 5 ஆண்டுகளாக நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் ஒன்றின் விலை 1906 ரூபாய். நேற்றைய விலையை விட இன்று கிராமிற்கு 6 ரூபாய் குறைந்துள்ளது. 1 பவுன் தங்கம் 15,248 ரூபாயாக உள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 47 ரூபாய் 75 காசுகளாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் 3 செய்திகள் நாளை இரவு 7:30 மணிக்கு.